வணக்கம். தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 2027 2028 ஆகிய வருடங்களில் தோற்றவுள்ள மாணவர்களுக்கான சித்திரப்பட சிந்தனை விருத்தி வினாக்கள். இங்கே சித்திரப்படமாக சில தகவல்களை தந்துவிட்டு சிந்தனையை விருத்தி செய்வதற்கு கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்குரிய பதிலும் தகவலாக தரப்பட்டிருக்கின்றது. இதனை பார்த்து புரிந்து கொள்வோம். கேள்வி: ஒரு குடும்பத்தில் 5 பேர் உள்ளனர். இளையவர் ஆண், அவருக்கு ஒரு அண்ணா, மற்றவர்கள் அக்காமார். நடுப்பிள்ளை பெண், அவளுக்கு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கை, தம்பி உள்ளனர். இப்போ கேள்வி, அந்த குடும்பத்தில் ஆண் பெண் இறங்கு வரிசையில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்கப்படுகின்றது. இந்த தகவல்களை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் சரியான முடிவுக்கு வருதல் வேண்டும். 5 பிள்ளைகள் என்பதற்கு 5 பிள்ளைகளின் படம் இருக்கின்றது. 2 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். இளையவர் ஆண் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுபடியால் 5ஆவதாக இருப்பது இளையவர். ஏனென்றால் இறங்கு வரிசையில் தான் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இளையவர் ஆண், அவருக்கு ஒரு அண்ணா, முதலாவதாக இருக்கிறது அண்ணா, மற்றவர்கள் 3 அக்காமாராக இருக்கின்றார்கள். நடுப்பிள்ளை பெண் பிள்ளை, நடுவில் இருக்கிற 3ஆவதாக இருக்கிற பிள்ளை பெண் பிள்ளை, அவளுக்கு ஒரு அண்ணா, அக்கா, அண்ணா முதலாவது, 2ஆவது அக்கா, தம்பி, தங்கை, தம்பி, தங்கை 4ஆவது, தம்பி 5ஆவதாக இருக்கின்றார். இப்போ இந்த வினாவின் பதில் இறங்கு வரிசையில் ஆண் பெண் 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 ஆண் என்பது மிக பொருத்தமான விடை. ஆயினும் இந்த வினாவிலே நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் என்னென்றால், இந்த முதலாவது 2ஆவதாக இருக்கிற ஆண் பெண் பெண் ஆணாகவும் இருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது. முதலாவது ஆண் தான் இருக்கணும் என்றில்லை, முதலாவது பெண் இருந்தாலும் இந்த வினா பொருத்தமானதுதான், 2ஆவது ஆண் இருந்தாலும் இந்த வினா பொருத்தமானதுதான். ஏனென்றால் இறுதியாக இருக்கிற 5ஆவது இருப்பவர் நிச்சயமாக ஆணாக இருக்க வேண்டும், 3ஆவது இருப்பவர் நிச்சயமாக பெண்ணாக இருக்க வேண்டும், 4ஆக இருப்பவரும் பெண்ணாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 3ஆவதாக இருப்பவருக்கு தங்கை, தம்பி இருக்கின்றார்கள். ஆனால் 3ஆவதாக இருப்பதற்கு அண்ணா, அக்கா என்றபடியால் இது முறையே என்று கேட்கப்படவில்லை. முறையே என்று கேட்டிருந்தால் முதலாவது அண்ணா, 2ஆவது அக்காவாக இருக்க வேண்டும். முறையே என்ற சொற்பிரயோகம் இங்கே இல்லாதபடியால் முதலாவது அக்கா, 2ஆவது அண்ணா ஆகவும் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இது ஏன் இவ்வளவு விரிவாக விளக்கமாக சொல்கின்றேன் என்றால், குழந்தைகள் ஆரம்பத்திலிருந்தே தெளிவான கிரகிக்கின்ற தன்மைகள் இருந்தால்தான் இந்த நுண்ணறிவு வினாக்களுக்கு இலகுவாக விடையளித்து வெற்றி கொள்ள முடியும். நன்று. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.